இந்த வருட மேஷ ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கெட்டிக்காரர்களாகவும் மிகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் சொல்வார்கள். அதேபோல் நிறைய கோபமுடையவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏனெனில் மிகவும் நேர்மையாக நடக்கும் இடத்தில் மட்டுமே கோபம் இருக்கும். இவர்கள் யாரையும் அண்டி பிழைக்க மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனித்து தொழில் செய்து வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆளுமை தன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர் செய்யக்கூடிய வேலையில் 10 பேர் இவருக்கு கீழ் இருந்து வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். இவர் மற்றவர்களை வேலை வாங்குபவர்களாக இருப்பார்கள். மேஷராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். பொய் சொல்ல மாட்டார்கள். எதையும் நேர்வழியில் அணுக வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்போ உங்களுக்கு என்னன்னா, போன 3 மாசமா ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்து பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்ய இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். எந்த ஒரு விரயச்சனியும் உங்களுக்கு இல்லை. விரயச்சனி இருக்குன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நல்ல நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும். கொஞ்ச நாட்களாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இந்த மாதிரி எல்லார் கூடயும் மனஸ்தாபத்தோடு இருந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட பொறாமை எண்ணத்தோடு பழகிட்டு இருந்தவங்க கூட இப்போ எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடனில் தத்தளிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாமே மாறி பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த சனி பெயர்ச்சி கொடுக்க போகுது. சனி பகவான் எடுக்கிற சனியும் இருப்பார், கொடுக்குற சனியும் இருப்பார். இப்போ உங்களுக்கு கொடுக்குற சனி தான். சனி பயிற்சியில் தான் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க. சனி பயிற்சியில் தான் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குற சனி வந்தால் அதிர்ஷ்டம். இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய். செவ்வாயோட உகந்த தெய்வம் முருகன். முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி கவசம் படித்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வேலைக்கு கோபத்தை குறைச்சி கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக பேச. யாரையும் நம்பி கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி செயலெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய வேலையில் என்ன முன்னேற முடியுன்றதை பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, அப்புறமா புது மனை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சீக்கிரமாக நடக்கும். அதுக்கான வழியும் தெய்வம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லைன்னு வருந்திட்டு இருக்கிறவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். இந்த மேஷராசி செய்கிற தொழிலில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் வரும். நல்ல வருமானம் வரும். இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி நன்மைகள்லாம் நடக்க போகிற வருஷம்தான் இந்த வருஷம். மேஷராசிக்கு நல்ல அனுகூலங்களும் நல்ல பலன்களும் நல்ல வருடமாகவே அமைய போகிறது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்ற மாதிரி நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க. பலன் கை மேலேயே கிடைக்கும். கவலைப்படாமல் ஓடுங்க. வாழ்க வளமுடன்.